ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலை தீ விபத்து. 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதம். காலை நேரத்தில் தீ விபத்து. அதிக அளவில் தொழிலாளர்கள் ஆலையில் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு சொந்தமான பத்திரகாளி அம்மன் மேட்ச் ஒர்க்ஸ் என்ற தீப்பெட்டி தொழிற்சாலை அப்பகுதியில் இயங்கி வருகிறது. இன்று காலையில் பணிகளை துவங்குவதற்காக ஆலையை திறந்தனர். பின்னர் மிஷின் யூனிட் வழக்கமாக பணியை சில தொழிலாளர்கள் மேற்கொண்டிருந்த போது அதிக மின் அழுத்தம் காரணமாக தீக்குச்சி தயாரிப்பு மிஷின் வெப்பமாகி அருகில் இருந்த மெழுகு பேரலில் நெருப்பு ஏற்பட்டது. சில நிமிடங்களில் மளமளவென மிஷினில் இதர பகுதிகளுக்கு தீ பரவியது. இந்த தீ விபத்தில் மெழுகு பேரல்கள், தீக்குச்சிகள் மற்றும் இயந்திரங்கள் முற்றிலும் தீயில் இருந்து கருகி சேதமடைந்தன. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் சுந்தர்ராஜ் தலைமையிலான மீட்பு பணி வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கெமிக்கல் நுரை கலந்த தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினார். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம். வெளியே போய் பேசுறேன்.